எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 64வது ஸ்தோத்திரம். அனிவர்த்தி நிவృதாத்மா சம்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவ ஸ்ரீவத்ச வட்சா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர. அனிவர்த்தி நிவృதாத்மா சம்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவ ஸ்ரீவத்ச வட்சா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர. இதை சொல்லும்போது நம்ம இதில் பாராயணத்தில் சொல்லும்போது அனிவர்த்தின்னு சொல்லணும். அப்போ தான் எல்லாரும் அனிவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அனிவர்த்தின்னீங்கன்னா அந்த குரலில் வந்து ஒரு வித்தியாசம் வந்து குறைஞ்சிடும், குறில் வந்துடும். ஆனால் சொல்லுது அதனோட அர்த்தம் எல்லாம் பொருளெல்லாம் குறில் தான். ஆனால் சொல்லும்போது கொஞ்சம் நீட்டி சொல்லணும். பாதி நீட்டி, அரை மாத்திரம் நீட்டிக்கணும், அவ்வளோதான். அனிவர்த்தின்னு அனிவர்த்தி தான் கரெக்டு. நான் இப்போ சொல்லும்போது சொல்கிறேன். அனிவர்த்தி நிவృதாத்மா சம்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவ ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர அப்படி சொல்லும்போது அனிவர்த்தி நிவృதாத்மா சம்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவ ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர அப்படி சொல்லும்போது இப்போ அதனோட அர்த்தத்தை பார்ப்போம். 64 அர்த்தம். அனிவர்த்தின்னா நிவர்த்தின்னா திரும்பி வருது. நிவர்த்தின்னா அதான் மறுபடியும் பழைய நிலைக்கு வருது. அதான் உங்களுக்கு கிரகணம்லாம் சொல்லுவோம் பாருங்க. கிரகணம் பிடிக்கிறது, பீடை பிடிக்கிறது, நிவர்த்தின்னு போடுவான். பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிவர்த்தின்னு போடுவான். நிவர்த்தின்னா திருப்பி பழைய நிலைக்கு வருது, திரும்பி வருது, திரும்பி அதே இடத்துக்கு வந்துடுறது. ஒரு பாலை வந்து செவுத்துல வச்சோம்னா திரும்பி நம்ம கைக்கு வருது இல்லையா, அதுதான் நிவர்த்தி. ஒன்று ஆரம்பிக்கிறது, ஒரு சர்க்கிள் வட்டம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு அப்படியே வந்து மறுபடியும் நிவர்த்தி வந்து அந்த வட்டத்தில் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே முடியறது, அதுதான் நிவர்த்தி. இங்க என்னன்னா அனிவர்த்தின்னா அநிவர்த்தி, அதான் அநிவர்த்தின்னா திரும்பி வராதவர்னு அர்த்தம். அதாவது போரில் பின்வாங்காதவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல போரில் பின்வாங்காதவர் அப்படின்னு அர்த்தம். பராசரப்பட்ட என்ன சொல்ற, அநிவர்த்தின்னா நீங்க வந்து இவரையே முழுசுமா அனுப்பி அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பிறவியை கொடுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்ப மாட்டாராம். திருப்பி அனுப்பாதவர் வச்சு அப்படியே தான் கூடயே வச்சுட்டு வரோம். அதனால இந்த ஜென்மத்தில் நீங்க பெருமாளை நிறைய இது பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், சேவிக்கணும், பெருமாளையே மனசுல நினைச்சிட்டு ஊருகணும் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்ற. அனிவர்த்தின்றது இது வந்து ஆதிசங்கரர் சொன்னது. நிவர்த்தின்னா திரும்பி வருது, அனிவர்த்தின்னா திரும்பி வராதவர், சண்டையில திரும்பி வராதவர்னு சொல்றாரு. நிவృதாத்மா நிவృதின்னா அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, அனிவர்த்தி நிவృதாத்மா. நிவృதின்னா திரும்பி வருது, நிவர்த்தி தான் நிவృதின்னா திரும்பி வருது, ஆத்மா ஜீவன். அதுதான் இங்க சொல்ற. முதல்ல அனிவர்த்தி, உங்களுக்கு வந்து நீங்க அவரையே நம்பி போனீங்கன்னா அவருக்கு மோட்சத்தை கொடுத்து திரும்பி வராத நிலையை கொடுப்பார், பெருமாளையே நம்பி போனீங்கன்னா. நிவృதாத்மா ஆனா சாதாரண ஜீவன்களுக்கு மறுபிறவிக்கு காரணமா இருக்கிறது தான் அவர் தான் நிவృதாத்மா. அதான் நிவృதினா திரும்ப கொடுக்குது. நிவృதி ஆத்மான்னு எடுத்துக்கணும். நிவృதினா திரும்பி வருது, ஆத்மானா ஜீவன் திரும்ப மறுபிறவி எடுத்து மாயையில மாட்டி உழண்டு இது பண்ணி மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணமானவரும் அவர் தான். அந்த மாயையை கொடுக்குறவரும் மகாவிஷ்ணு தான், பெருமாள் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல. சம்ஷேப்தா, சம்னா திரும்ப, ஷேப்தான்னா பிறவி. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாம் பாருங்க, இது மூணு எல்லாமே ஓரளவு ஒரே மீனிங், ஆனா 3 வார்த்தையில வருது பாருங்க. அனிவர்த்தி நிவృதாத்மா சம்ஷேப்தான்னா சம்னா திருப்பி, ஷேப்தான்னா பிறவி, ஞாபகம் வச்சுங்க. ஜீவாத்மாக்களுக்கு திருப்பி பிறவியை கொடுத்து பிறவியை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னா அதுலதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞானம் உண்டாகும். மாயையில சிக்கி வாழ்ந்து, மாயையில மறுபடியும் சிக்கி வாழ்ந்து உங்களுக்கு ஞானத்துல அப்படி கிட்ட போயிடலாம். ஞானத்தை கூட்டி உங்களுக்கு அதிகமாக்கி உங்களுக்கு ஞானம் ஃபுல்லா உங்களுக்கு ஞானம் வந்த உடனே உங்களை பிறவி பிடியை நீக்கி உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறவர். அதுதான் சொல்றாருங்க சம்ஷேப்தா அப்படிங்கிறது. உங்களுக்கு வெறும் மாயையை கொடுத்துட்டு விட்டுறல, மறுபிறவிக்கு நிவృதாத்மாவா இருந்துடல. நிவృதாத்மாக்கு அப்புறம் சம்ஷேப்தா அதையும் பண்றாரு. உங்களோட பிறவியை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவியா கொடுத்து உங்ககிட்ட இருக்க அந்த மாயையை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி
உங்ககிட்ட ஞானம் வந்த உடனே, உங்களுக்கு முழுசா ஞானம் வந்த உடனே உங்களுக்கு பிறவி பிடியை நோக்கி உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்றார். அப்ப க்ஷேமகிருது சம்சேப்தா க்ஷேமகிருத்து இல்லையா? க்ஷேமகிருத்துன்றதுக்கு வந்து சம்சேப்தா க்ஷேமகிருத்து தானே? ஆமா, க்ஷேமகிருத்து வந்து க்ஷேமகிருத்துன்றதுக்கு தம்மை கிருன்னா சரணடையது. கிருன்னா சரணமடைகிறதுக்கு பேரு கிருன்னு பேரு. உங்களுக்கு வந்து கிருதுன்னா தம்மை சரணடைந்தது, கிருன்னா சரணடைகிறது, கிருதுன்னா தம்மை சரணடைது. க்ஷேமன்னா நன்மை, க்ஷேமன்ற சொல்றமே அதான் க்ஷேமம் அப்படின்ற மாதிரிதான். க்ஷேமன்னா நன்மை. தம்மை சரணடைந்தவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். தம்மை சரணடைந்தவர்களுக்கு நன்மையை கொடுப்பார்னு அர்த்தம் இந்த இடத்துல. க்ஷேமகிருது அதாவது தம்மை சரணடைந்தவர்களுக்கு நன்மையை கொடுப்பவர், நன்மையை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். க்ஷேமகிருது அதாவது க்ஷேமகத்தை கொடுப்பவர் அப்படின்றது. சிவ க்ஷேமகிருத் சிவன்றது வந்து சம் ஹேன்னு வச்சுக்கிறார். சம்புனா மங்களம், ஹேன்னா பாவங்களை அழித்தல். தன் அடியார்களின் பாவங்களை அழித்து மங்களத்தை கொடுப்பவர் க்ஷேமகிருத் சிவன்றதுக்கு வந்து அதுக்கு அர்த்தம். இந்த சிவன்னா நீங்க சிவன் அந்த இடத்துல எடுத்துக்கூடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவனோட நாமம் வரும், கடைசியில ஒரு இடத்துல வரும், அவ்வளவுதான். அது இது இந்த வந்து சிவனை இதுல கொண்டு அந்த இடத்துல சேர்க்கவே முடியாது. அந்த இடத்துல அது அதுக்கான அந்த அந்த சூழலே இல்லை அந்த இடத்துல. அதனால பல இதுல வரும். சிவன் வந்து பார்வதி வந்து சிவன் கிட்ட சந்தேகம் கேட்கறதும், சிவன் வந்து பார்வதியோட சந்தேகத்தை போக்குறதும். சகசநாமத்தை இவ்வளவு பெருசா சொல்ல முடியலன்னா என்ன பண்றது? அதுதான் ஸ்ரீராம ராம ராமேதி. அது வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. பார்வதி உவாச்சான்னு வருது பாருங்க, அதான் ஈஸ்வர உவாச்சா பார்வதி உவாச்சா. அதான் சிவன்றது இந்த இடத்துல வந்து சம் பிளஸ் ஹ, அதுதான் சம்ஹன்றதுதான் சிவ அப்படின்ற. அது சம்னா மங்களம், ஹேன்னா பாவங்களை அழித்தல். தன் அடியார்களின் பாவங்களை அழித்து மங்களத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். அதான் சம்ஷேப்தா. சம்ஷேப்தா அதுதான் சிவதான் சம்ஷேப்தா. ஸ்ரீவத்ச வக்ஷ, வக்ஷம்னா போட்டுக்கிறது, அணிதல். ஸ்ரீவத்சம்னா விஷ்ணுவின் மார்பில் உள்ள மச்சம். ஸ்ரீவத்சன்றது மச்சம். அந்த மச்சம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? மார்பில் ஸ்ரீ பெருமாளுக்கு அதுதான் துர்வாசர் உதைச்சது. காலால உதைச்சதுனால ஏற்பட்ட வடுதான் மச்சமாயிடுறது. அந்த வடு இருக்கும், துர்வாசர் காலால உதைச்சதுனால ஏற்பட்ட வடு. அதனால மகாலட்சுமி வந்து பெருமாளை விட்டு போயிடுறா, அப்புறம் வந்து சேர்றா. அதெல்லாம் தனி கதை. அதனால ஏற்படுற அந்த மச்சம் அதுதான், அந்த வடுதான் மச்சம். மகாவிஷ்ணுவின் மார்பில் உள்ள மச்சம் அதுதான். தன் மார்பில் மச்சத்தை அணிந்தவர், மார்பில் மச்சமுடையவர். ஸ்ரீவத்ச வட்ச, ஸ்ரீவத்ச. திடீர்னு இல்லை, இங்கே நெட்ஒர்க் கட் ஆகிடுது, அதனால தான் அது பிரேக் ஆகிடுது. அதான் ஸ்ரீவத்ச வட்சன்னா மார்பில் வந்து மச்சத்தை அணிந்தவன். ஸ்ரீவாச, ஸ்ரீ பிளஸ் வாசம். ஸ்ரீனா மகாலட்சுமி, வாசம்னா வாசம் செய்யக்கூடிய இடம். ஸ்ரீவட்ச வச்ச ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீவதாம்பரக. அது ஸ்ரீவாசம் வந்துருக்கு இல்லையா? அது வந்து ஸ்ரீபதி. அது எல்லாம் அந்த சாதாரண மீனிங் தான். ஸ்ரீபதின்றது வந்து ஸ்ரீன்றது மகாலட்சுமி, பதின்றது மகாலட்சுமியின் கணவன், மகாலட்சுமியின் பதியாக திகழ்வர், மகாபதியின் அன்புக்கு பாத்திரமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீவத்ச ஸ்ரீவாச ஸ்ரீமத ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரக. ஸ்ரீமதாம்பரகன்னா ஸ்ரீ பிளஸ் மதா பிளஸ் வரன்னு எடுத்துக்கணும். ஸ்ரீனா மகாலட்சுமி, மதான்னா கொடுக்கறது, அளித்தல். வரம்னா வரங்கள் தெரியும் உங்களுக்கு. மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்குற, வரத்தை அளித்தவர் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படி எடுத்துக்கணும். மகாலட்சுமிக்கு செல்வத்தையும் கொடுத்து அதை யாருக்கு எவ்வளவு வேணாலும் கொடு அப்படின்ற வரத்தையும் கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு பெருமாள் மகாவிஷ்ணு அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தம். ஆக இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம்னா, நேற்று 602 வரைக்கும் பார்த்தோம்.
இன்னைக்கு 603 அனிவர்த்தி, 604 நிவృதாத்மா, 605 சம்ஷேப்த, 606 க்ஷேமகிருத் இது, 607 சிவ, 608 ஸ்ரீவத்சவக்ஷ, 609 ஸ்ரீவாச, 610 ஸ்ரீமதி, 611 ஸ்ரீமதாம்பரக. ஸ்ரீமதாம்பரகோட முடியறது நம்மளுக்கு 611 திருநாமங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீமதாம்பரக முடிஞ்சு போகும். 611 திருநாமம் பார்த்துருக்கோம். 64 ஸ்தோத்திரங்களுக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம் இது வரைக்கும். 64 ஸ்தோத்திரத்தை 611 திருநாமம் முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ.